ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி கேர். இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான இன்னோவேட்டிவான ஒரு நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் டிக்கா ரெசிபி எப்படி வீட்லேயே அதே டேஸ்ட் மாறாமல் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் குக்கிங் மெத்தட் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இதோட அளவு வந்து 150 ml. தயிர் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம், சிவப்பு அண்ட் பச்சை குடமிளகாயை உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய ஆனியன் வந்து 1 எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 200 கிராம் பன்னீரை வந்து க்யூப் ஷேப்லேயோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயோ நல்லா கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அரைச்ச விழுது. கடைசியாக உப்பு வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதோட குக்கிங் மெத்தட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வந்து ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கெட்டியான 1 கப் தயிரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அதோட ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா ப்ளஸ் கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்து அரைச்சி அந்த விழுது இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். கடைசியாக இந்த ஹோல் ரெசிபிக்கு தேவையான சால்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கணும், அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மிக்சிங்கோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். ரெட் கேப்சிகம் 1 எடுத்துருந்தோம் இல்லையா, ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணது, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பச்சை குடமிளகாய், 1 பெரிய வெங்காயம். இதை வந்து ஆக்சுவலாக எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெங்காயத்தை வந்து 4 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேயர் வைஸாக அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். நார்மலாக நம்ம சாப் பண்ணுற மாதிரி இதை பண்ணக்கூடாது. இதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து 2 தக்காளியை உள்ளே இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடாக கட் பண்ணும்போது நமக்கு அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிரும். ஸோ அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ண அந்த மிக்சிங்கும் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா ஒட்டி இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர் 200 கிராம், அதை வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணீரில் ஜஸ்ட் போட்டோட்டி எடுத்துருங்க, ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஸோ போட்டோட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மசாலாவோட நல்லா கோட்டாகி வரும். ஸோ இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 200 கிராம் பன்னீரை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து கிளறி விடுங்க. மசாலா வந்து எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு இப்படியே வச்சிடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து
இதில் இருக்க வெஜிடபிள்ஸும் சரி பன்னீரும் சரி மசாலாவோட நல்லா கோட்டாகி வந்திருக்கு. பாருங்கள், மசாலா நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. அப்போ நல்லா வந்து அது சோக்காயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டூத் பிக்ஸ் அவைலபிளாக எல்லார் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதுலேயே நல்லா நீளமாக இருக்கும். அது வந்து ஸ்கியர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் பண்ண இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது அவைலபிளாக இல்லாதனால நான் இதை எடுத்திருக்கேன். இதுவும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வீட்டில் சிறுகணிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பி மட்டும் தடிமனாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டூத் பிக்கில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பன்னீர், அதுலேருந்து ஒவ்வொன்றா வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கேப்சிகம் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பன்னீர், அப்புறம் ஒரு பீஸ் க்ரீன் கேப்சிகம், அப்புறம் ஒரு பீஸ் ஆனியன், அப்புறம் ஒரு பீஸ் டொமேட்டோ. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதான் பன்னீர் டிக்கா. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் டிக்கா ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு பேனில் போட்டு நம்ம கிரில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. தோசைக்கல் வந்து இரும்பு கல்லாக இருந்தால் இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ தோசைக்கல் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. இது இண்டக்ஷன்றனால என்னோடய தோசைக்கல்லில் சென்டரில் மட்டும்தான் ஹீட் ஆகும். ஸோ அங்கே மட்டும் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்காவை ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சை நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். சென்டர் பாட்டில் மட்டும் ஹீட் இருக்குன்றனால நான் சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து சுற்றி விடணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த பக்கமாக திருப்பி விடணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாம். இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. திரும்பி வந்து அதை இன்னொரு பக்கம் திருப்பி வைக்கிறோம். ஆக்சுவலி வந்து 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 சைட்ஸுமே நம்ம அப்பப்போ திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிரில் பண்ணி எடுக்கணும். திருப்பி விடும்போது அப்பப்போ கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இரும்பு கல்ல இந்த மாதிரி டோஸ்ட் ஆகும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. எந்தளவு அது நல்லா கிரில் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துட்டு நம்ம 2வது பேட்ச் உள்ளே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். செகண்ட் பேட்சையும் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேட்சுக்கு பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான். 4 சைடு வேகிற மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சீக்கிரமாக கருகிரும், இல்லைன்னா தோசைக்கல்லோட ஒட்டிக்கிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ குக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நல்லா வந்து டோஸ்ட் ஆகி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பன்னீர் டிக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்டர் பார்க்கும்போதே தெரியும், நல்லா கிரில் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் Pretty Careக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.